கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக் கொள்வாராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். உங்களுடைய சோதனையிலும் அவருடைய போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து உங்களை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நன்றி. சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி நீர் உண்மையுள்ளவராய் இருந்து ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீமையிலிருந்து காப்பாற்றி கர்த்தர் நீர் வழி நடத்த போறதுக்காக நன்றி. இந்த மாதத்துல எந்த தீமையில கர்த்தர் அவங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் அதன் மத்தியில நீ பாதுகாத்து காப்பாற்றுகிறவராய் இருந்ததுக்காக நன்றி அப்பா. தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you.